So next நம்ம பார்க்க போறது question number 7. Question number 7 again simplest formula கொண்டு வரணும். So left hand side right hand side எழுதிருக்கேன். So first question என்ன, tan inverse of 3a square x minus x square divided by a cube minus 3x square. So tan inverse of னு சொல்லி இந்த ஃபார்மேட்ல வந்துருச்சுனாலே உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வரணும். எந்த ஃபார்முலானா, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ரிசம்பிளன்ஸ் பாத்துக்கோங்க. 3 மைனஸ் அப்புறம் இங்க அப்புறம் -3 அப்படின்னா அதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் ஃபார்முலா ரிசம்பிளன்ஸ் சொல்லிடுறேன். tan 3 theta is equal to 3 tan theta minus tan cube theta divided by 1 minus 3 tan square theta. கொஞ்சம் இது ஒத்து வர்ற மாதிரி இருக்கா? 3 இந்த மைனஸ் எல்லாம் பாருங்க, அப்புறம் இந்த 3. சோ இந்த டைப்ல நம்ம கொண்டு வந்துட்டு இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ரைட் ஹேண்ட் சைடு எனக்கு என்ன வரணும்? tan 3 theta அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா வரணும். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கேன், ஃபார்முலா வீடியோன்னு சொல்லி. அதுல செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா மொத்தம் 4 செட் சொல்லியிருப்பேன். அதுல இது செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. சோ இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணிருங்க. அப்புறம் அந்த வீடியோவை நீங்க பிளேலிஸ்ட்லயும் இல்ல வாட்ச் லெட்டர்லயோ போட்டு கண்டிப்பா அதை பார்த்துட்டு வந்து சம்ஸ் போடுங்க, ஈஸியா இருக்கும். சோ இந்த சம் வந்து ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேப்பர்ல கேட்டனாலதான் நான் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறோம்னா, இந்த உள்ள இருக்கிறது என்ன இருக்குன்னா எக்ஸ் எக்ஸ்ன்னு சொல்லி யூசுவலாவே எக்ஸ் இருந்தா எக்ஸுக்கு பதிலா நம்ம ஒன்னு எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இப்ப இதுக்குள்ள இங்க வெளியே என்ன இருக்கோ அந்த ரேஷியோவே நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் trigonometric வேல்யூ tan θ ன்னு எடுத்துக்கலாம். ஆனா ஏன் எல்லா இடத்துலயும் ஒரு வேரியபிள் வரனால a tan θ அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்பயுமே எக்ஸ் எப்பெல்லாம் எடுக்கிறோமோ அங்க நம்ம θ வேல்யூவும் கண்டுபிடிச்சு வச்சிடணும். ஏன்னா ஃபைனல் ஆன்சர் எனக்கு θல கிடைக்கிறனால θக்கு பதிலா நான் சப்ஸ்டிட் பண்ணணும். அதனால θ வேல்யூ என்ன வரும்னா, சோ இந்த இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த a அந்த சைடு கொண்டு போங்க. அப்ப x by a ன்னு வருமா? இப்ப x is equal to a tan θ அப்படின்னா tan θ ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? இந்த a அந்த சைடு போயிடுச்சுன்னா x by a ன்னு வரும். ரைட்டா? So x by a, இப்ப இந்த θ மட்டும் தான் வேணும். இந்த tan அந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன வரும்? tan inverse of x by a ன்னு கிடைக்கும். tan inverse of x by a. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி எப்பயுமே x நீங்க ஒன்னு எடுக்கும் போதெல்லாம் θ அப்படிங்கறது ஒன்னு எடுக்கும். நீங்க சம்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸ்ல பாத்துருந்தீங்கனாலும் உங்களுக்கு ப்ரீவியஸ் சம்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து மேண்டேட்டரி எப்பயுமே. ஓகேங்களா? சோ இதை நீங்க கண்டுபிடிச்சு எழுதிட்டாலே மீதி சம்ஸ் எல்லாம் ஈஸி. அப்ப அப்ளை பண்றதுதான். எங்கெல்லாம் உங்களுக்கு எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஸ்கொயர் கியூப் எல்லாம் பார்த்து கரெக்டா அப்ளை பண்ணுங்க. அதுதான் முக்கியம். இப்ப வெளியே இருக்கிற tan இன்வர்ஸ் வந்துகிட்டே தான் இருப்பான். உள்ள இருக்கிறது மட்டும் தான் நீங்க வந்து கஸ்டம்ஸா பண்ணணும், கம்ப்ளீட்டாவே சரி பண்ணி போடணும். ஓகேங்களா? சோ 3a ஸ்கொயர் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, நீ என்னடா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கொடுக்குற, நீ என்னடா இவ்வளவு பெருசா கொஸ்டின் கொடுக்குற, உடனே விட நான் பெரிய கொஸ்டினா நானே கிரியேட் பண்றேங்கிற மாதிரி தான் வரும். ஆனா கடைசியில ஈஸியா இருக்கும். ஏன்னா ஒரு ஃபார்முலா ஒத்த ஃபார்முலால சரி பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப ஓகே, இப்ப இங்க எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்? a tan θ. இப்ப எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கு? இந்த இருக்கு. அதுக்கு பதிலா நான் a tan θ போட்டாச்சு. அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர். அப்ப நான் a tan θ பதிலா a ஸ்கொயர் tan ஸ்கொயர் θ போட்டுடலாமா? அதுக்கப்புறம் a கியூப்ல எக்ஸ் கிடையாது, அப்படியே போட்டுரும். -3a x ஸ்கொயர். இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்ப a tan θ the whole square. நம்ம தனித்தனியா போடலாம்ல, போடுவோம். இங்க a இருக்கனால தெரிஞ்சுக்கணும்ங்கறதுக்காக திரும்பி நான் இப்படி போட்டுருக்கேன். நீங்க ஈஸியா போடணும்னா போட்டுக்கோங்க. இப்ப அடுத்து அகைன் சிம்பிளிஃபிகேஷன். tan இன்வர்ஸ் வெளியே போட்டுக்கோங்க. சோ அகைன் என்ன சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3a ஸ்கொயர் into a tan θ. அப்ப இந்த a ஸ்கொயர் இங்க ஒரு பவர்ல 1 இருக்கு. a ஸ்கொயர் into a என்ன ஆயிரும்? a கியூப் tan θ அப்படியே வந்துரும். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஸ் கிடையாது, அப்படியே டிட்டோ எழுதியாச்சு. நெக்ஸ்ட் a கியூப் டினாமினேட்டர்ல a கியூப் மைனஸ் இங்க ஒரு a, இந்த ஸ்கொயர் இங்க உள்ளேயும் போயிரும். அப்ப என்ன ஆகும்? a ஒன்னு இருக்கு, a ஸ்கொயர் ஒன்னு இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்தா என்ன ஆகும்? 3a கியூப் வந்துரும். அடுத்தது tan ஸ்கொயர் θ. tan θ ஸ்கொயர்னு போட்டுறாதீங்க. ஸ்கொயர் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் போடணும். tan ஸ்கொயர் θ. இதெல்லாமே பை பிராக்டிஸ் தான் நீங்க சரி பண்ண முடியும். ஏன்னா சில பேர் கரெக்டா எழுதுவாங்க, ஆனா இந்த மாத்தி வந்து பை மிஸ்டேக், சில்லி மிஸ்டேக்னு சொல்லுவாங்களா, அதுல வந்து கேன்சல் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதுல நியூமரேட்டர் டினாமினேட்டர் எதெல்லாம் வெளியே எடுக்க முடியும்னு பாருங்க. கொஸ்டின்லயே ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். பார்த்தவங்க புக்கை பார்த்து படிக்கிறவங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும். என்ன மிஸ்டேக்னா, இந்த இடத்துல ஸ்கொயர் கிடையாது, கியூப். மன்னிச்சு கொள்ளவும். சோ எக்ஸ் கியூப். அப்ப என்னென்ன சேஞ்சஸ் வரும்? ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இங்கெல்லாம் இந்த இடத்துல மட்டும் எக்ஸ் கியூப் பதிலா இந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? எல்லாத்துலயும் கியூப் போட்டுருங்க. a கியூப் tan கியூப். ஓகேவா? அகைன் இந்த இடத்துலயும் மாறும். அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சஸும் கிடையாது. சோ இப்ப இங்க நான் நியூமரேட்டர்ல எது காமன்? 3 காமனா கிடையாது. a கியூப். அப்ப நான் இங்க a ஸ்கொயருக்கு பதிலா a கியூப் நான் வெளியே எடுத்துடலாம். அடுத்தது இந்த tan வந்து நீங்க எடுக்காம அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா 3 tan θ. ஏன்னா நம்ம இந்த ஃபார்மேட் கொண்டு வர்றது இந்த வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைனஸ் tan கியூப் θ. பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருச்சா? tan a மட்டும் வெளியேடுங்க, அவ்வளவுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. tan உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். டினாமினேட்டர்ல இங்கேயும் a கியூப் இருக்கு, இங்கேயும் a கியூப் இருக்கு. ஓகேவா? டிவைடட் பை a கியூப். இங்க இருந்து எடுத்துட்டேன். அப்ப ரிமைனிங் என்ன? ஒண்ணுமே இல்லைன்னா என்னது? 1 மைனஸ் 3 a கியூப் ஆல்ரெடி எடுத்துட்டேன். அப்ப tan ஸ்கொயர் θ. எனக்கு ஃபார்முலாவே கிடைச்சிருச்சா? இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்ப tan இன்வர்ஸ் இதுக்கு பதிலா நான் என்ன எழுதிடலாம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு tan 3 θ. அப்படியே ஃபார்முலா தான். சோ இதை நான் ஆல்ரெடி எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தயவு செய்து அந்த ஃபார்முலா பாருங்க, இல்லாட்டி இந்த வீடியோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போயிட்டே இருக்கும். tan 3 θ அப்படின்னா 3 tan θ மைனஸ் இவ்வளவு பெரிய ஃபார்முலா எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரப்போகுது. 3 வந்தனால நியூமரேட்டர் டினாமினேட்டர் வரப்போகுது. அப்ப நான் 3 - 1 டிவைடட் பை 1 - 3 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். சோ இந்த 3க்கு பதிலா 3 பக்கத்துல இப்ப இந்த tan நான் ஃபில் பண்ணணும். tan θவை நான் ஃபில் பண்ணணும். அப்ப கொஞ்சம் கேப் விட்டு போட்டுக்கிறேன். இப்ப இந்த இடத்துல tan θ. ஓகேவா? இந்த இடத்துல tan θ.
அடுத்து கீழே இங்க அடுத்து நான் இந்த இடத்துக்கு போயிருவேன், இந்த 3 இடத்துக்கு போயிருவேன். அப்ப இங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க டிகிரி tan ஸ்கொயர் தீட்டா. திருப்பி நான் இங்க இருந்து இங்க மேல போயிருவேன். அப்ப இந்த இடத்துல 1 தேவையில்லை எனக்கு, tan கியூப் தீட்டா. சோ இந்த மாதிரி தான் நான் இன்க்ரீசிங் ஆர்டர்ல இப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இல்ல அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிட்டீங்கனாலும் சரிதான். சோ நெக்ஸ்ட் tan இன்வர்ஸ். அடுத்து என்னன்னா இங்க இருந்து இங்க கண்டினியூவேஷன். என்னது? tan இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா நான் அப்படியே டைரக்டா tan 3 தீட்டான்னு போட்டுறலாம். அப்ப tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆகி 3 தீட்டான்னு வரும். இப்போ நான் அகைன் நான் என்ன சொல்லிருந்தேன்? from 1 தீட்டாவோட வேல்யூ என்னது? from 1 எங்க இருக்கு? 1 இதா இருக்கு. தீட்டாவோட வேல்யூ என்னது? 3 tan இன்வர்ஸ் x by a. சோ இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்சர், சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேவா? ரிப்பீட் மேட் போட்டுக்கோங்க, வாட்ச் லெட்டர் போட்டுக்கோங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் கிளியர். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. இல்ல வேற எதுவும் வந்து சேஞ்சஸ் பண்ணணும், இல்ல வேற புரிஞ்சிச்சு அண்டர்ஸ்டுட் ஆச்சுன்னா எதுனாலும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. சோ தட் எனக்கு ஈஸியரா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸையும் மோல்ட் பண்ணி போடுறதுக்கு. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்தர் 12th போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ தட் எனக்கும் வீடியோஸ் கிரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்கா இருக்கும். சோ நெக்ஸ்ட் வீடியோ நான் கிரியேட் பண்ற வர மீட் யூ நெக்ஸ்ட் டைம். டேக் கேர், பை.